அத்தை பார்த்தா உள்ள தூங்கின்னு இருக்காங்க. சரி நம்ம போய் தலை குளிச்சுட்டு இன்னைக்கு வேற கோயிலுக்கு வர போகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல சரி கோயிலுக்கு போயிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம தினசரி போகிற கோயிலுக்கு வர போகணும். டைம் வேறு ஆகுது, நம்ம ஏரி வேலைக்கு வேற போகணும். சீக்கிரம் குளிச்சுட்டு போவோம். சரி போய் நான் ரெடி ஆகிட்டு வரேன். அத்தை இன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன் அத்தை. நான் வெள்ளிக்கிழமை இல்லையா, உங்களுக்கு தெரியாதா? நான் சரி கோயிலுக்கு போயிட்டு வரேன் அத்தை. ஏம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? கோயிலுக்கு கிளம்பிட்டேன்? இல்லை அத்தை, உங்களுக்கு தெரியாது நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சமையல்லாம் செய்வேன்னு. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரேன் அத்தை. நீயோ 2 வருஷமா போகிற கோயிலுக்கு, ஆனால் ஒரு புழு பூச்சி உண்டாவளியும் வயிற்றுல என்னத்த பண்ணுறது? சரிங்க அத்தை, நான் போயிட்டு சீக்கிரமா வந்து உங்களுக்கு சமையல் செஞ்சு தரேன். போ போ, எழுந்து முன்ன கோயிலுக்கு போயிடு. என்னதான் பண்ணுறாலோ தெரியல, 2 வருஷமா கோயிலுக்கு போகிறா, ஒன்றும் இல்லை. அந்த ஆத்தாலும் கருணை காட்ட மாட்டா, இவளும் குழந்தை பெற்றுக்க மாட்டா பழகுது. என்ன பண்ண போறணும்? கடவுளே நீ தாண்டியம்மா காப்பாற்றணும்மா. என்னத்த சொல்கிறது? ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனேன். வயசானவங்க நாங்கள் வீட்டை கிடக்குறோம், என்னத்த பண்ணுறது தெரியல. பெரியம்மா எங்க மருமகளை காணும்? தோட்டத்தில் பார்த்தா ஆளையே காணும். எங்க போயிருக்கான்னு தெரியலையே. எங்கம்மா போயிருக்கா? வாடி மோகனா, நான் என்னத்த சொல்றது? அவ போறா 2 வருஷமா வெள்ளிக்கிழமை எழுந்து கோயிலுக்கு போயிடுவா தெரியாதா? ஓ கோயிலுக்கு போயிருக்கலாம் உங்க மருமக. நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இப்போ. என்னடி மனசுக்குள்ள முணுமுணுக்கிற? என்ன விஷயம் சொல்லு. ஐயோ பெரியமே, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? உன் மருமக எதுக்கு கோயிலுக்கு போறா? குழந்தை வர வேண்டி போறான்னு நினச்சிங்கிறியா நீ? அவன் எதுக்கு தெரியுமா போறா? நீ சீக்கிரமா சாகணும், அப்பதான் சந்தோஷமா இருப்பாளாம். அவன் குழந்தை பேத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்றியாமே. என்னடி பண்ண போகனா இப்படி சொல்ற? அப்படியே வேண்டாம் அந்த சண்டாளி. இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் வரட்டும். என்னமோ போ பெரியமா, ஏதோ என் மனசுல தோணுச்சு நான் சொன்னேன். காதால நீ கேட்டேன், அதான் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு வந்தேன். என்னமோ நீ தான் அவளை பார்த்துக்கணும். இப்படியே இருந்தா எப்படி? பேர குழந்தை நீ கொஞ்சம் தேவையா? தோட்டி அமைச்சிட்டு 2வது கல்யாணம் பண்ற வழியை பாரு. என்னதான் பண்ணியோ நீ? உன்னை நான் என்னமோ நினைச்சேன். நீ இப்படிங்கிற நீ என்னன்னா பண்ணு போ. சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன், நான் போய் வரேன். ஆஹா வந்த வேலை நமக்கு முடிஞ்சது, நம்ம இப்ப கிளம்பிட வேண்டியதுதான். சிவகாமி செத்தடி. அப்பாடி கோயிலுக்கு வந்தாச்சு. சரி சாமி கும்பிடும். கோயிலுக்கு வந்தால் தான் நல்லா வைப்ரேஷனாக இருக்குது, நல்லா மங்களகரமாக இருக்குது. கோயிலுக்கு வந்தால் தான் நிம்மதியாக இருக்குது. சரி நம்ம வேலையை பார்ப்போம். சாமிக்கு முதல்ல புஷ்பம் எடுத்து வச்சுருவோம். மா தாயே அங்காள பரமேஸ்வரி, சாமிக்கு நல்லா தீபாவளி எடுத்து காமிப்போம். மா தாயே அங்காள பரமேஸ்வரி, நானும் 2 வருஷமாக கோயிலுக்கு நோண்டி வரேன். நீ எனக்கு ஒரு குழந்தை வார்த்தை தர மாட்டேயம்மா. எப்போ தாம்மா தருவேன்? என் மாமியாருக்கு வேறு எப்போ தான் நீ குழந்தை பெற்றுப்பண்ணு கேட்குறாங்கம்மா. என்னத்தை பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நீ என் மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் நல்லபடியாக வச்சிருமா, எல்லோரும் நல்லபடியாக வச்சிருமா. எனக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தை வார்த்தை கொடுமாம்மா தாயே. ஒன்றுதாம்மா நம்மளை போல நம்பி இருக்கேன், வேறு யாருமே கும்பிட்றேன்னா பற்றி உன்னதனமாக கும்பிட்றேன். எனக்கு ஒரு குழந்தை வார்த்தை கொடுமா தாயே. மா அங்காள பரமேஸ்வரியே, ஓம் சக்தி தாயே, எனக்கு வெள்ளிக்கிழமை தவறாத நான் வந்து கும்பிட்றேன்ல, என்னை நல்லபடியாக காப்பாற்றி கொடுமாம்மா தாயே. ஒரு குழந்தை வார்த்தை கொடுத்துருமா. ஓம் சக்தி பராசக்தி. அப்பா நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சரி வீட்டுக்கு போ, சமையல் வேறு செய்யணும். அத்தை வேறு பசியோடு இருப்பாங்க. சரி சரி சீக்கிரமாக போவோம்.
கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் பாடி சிவகாமி வா, கோயிலுக்கு போய் என்ன வேண்ட நீ? நான் சீக்கிரமா சாப்பிடணும் நான் வேண்டேன். உனக்கு எவ்வளவு திமிரணும், இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருந்தேன் பாரு, அதுவே பெரிய தப்பு. ஐயோ அத்தை, என்னத்த சொல்றீங்க? நீங்க சாகணும் நான் ஏன் அத்தை வேண போறேன்? ஐயோ மனசார கூட நான் வேண்ட மாட்டேன் அத்தை உங்களுக்காக. ஐயோ யார் சொன்ன அத்தை இப்படி? உங்களை போய் நான் அப்படி வேண்டுவேன் அத்தை. ஏன் அத்தை அப்பாண்டமா என் மேல பழி எப்படி போடுறீங்க? நடிக்காதடி, நடிச்சுதான் ஏமாத்திட்டியே. ஐயோ உண்மையா அத்தை, நான் குழந்தை வர வேண்டிதானா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறேன் அத்தை. நல்லா நடிக்கிறடி, நான் சீக்கிரமா சத்தத்தான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன் குழந்தை கேட்டு, அதனால தான் நான் வேண்ட போறேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அத்தை, ஏன் அத்தை இப்படி என் மேல பழி போடுறீங்க? நீ குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தெரியல, நான் என் பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ண போறேன், நீ என்ன பண்ணமோ பண்ணிக்கோ. ஐயோ கடவுளே, ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? நான் யாருக்கு என்ன பார்த்து பண்ணனே தெரியலையே இறைவா. நான் அப்படி போய் வேண்டும்டா உங்களுக்காக, ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீங்க அத்தை? ப்ளீஸ் அத்தை. ஏய் நல்லா நீலி கண்ணீர் வெடிக்கிறடி, போ போ, எங்க போனமோ நீ போ. ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? நான் உங்களை தானே மழை போல நம்பியிருந்தேன் கடவுளே. ஏய் சிவகாமி, நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன். எப்படி முதல்ல இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவ எப்படி ஏறி வலிக்கு வருவா, இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் பரப்பி விடுவோம். அவளை எல்லாரும் கேலி கிண்டல் செய்யணும். அவ என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், எப்படியாவது போய் ஏறி இந்த விஷயத்த பரப்பி விடணும். முதல்ல போறேன்.